பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 17வது அதிகாரம் 7வது வசனம். உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் நின்று உமது வலதுகரத்தினால் தப்புவித்து இரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபைகளை விளங்க பண்ணும். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே, உம்மை நம்புகிற ஒவ்வொருவரையும் உம்மை அடைக்கலமாய் கொண்டிருக்கிற ஜனங்களை நீர் காப்பாற்றுகிறீர். என்னொரு மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுகிறது, தேவனே உம்மை நம்புகிற உமது வலது பக்கத்திலிருந்து ஜனங்களுக்கு உதவுகிறீர். உம்மை பின்பற்றுகிறவர்களின் இந்த ஜெபத்திற்கு செவிகொடும். எனக்கு அன்பானவர்களே, தேவனை நம்புகிற அல்லது தேவனை அடைக்கலமாய் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர்களை காப்பாற்றுகிறார். அவர்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். இந்த கால வேளையில் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற காரியங்கள் என்ன? எது உங்களை வேதனைப்படுத்துகிறது? எந்த காரியத்தை குறித்து நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த கால வேளையில் கர்த்தர் சொல்லுகிறார், நீ அவரை அடைக்கலமாய் கொண்டிருக்கிறபடியினால, நீ தேவனை நம்பி வந்ததுனால, இந்த காலை வேளையில் நீங்கள் தேவனிடத்தில் ஜெபித்ததுனால ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாத, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன், உன்னுடைய வாழ்க்கையில் அதிசயமான கிருபைகளை காணும்படி செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை இந்த நாளுடைய தேவையை குறித்து, இந்த நாளுடைய சூழ்நிலைகளை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். அது உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நீ அவைகளை குறித்து நீ பயப்படாத. என்னை நீ அடைக்கலமாய் கொண்டிருக்கிறல்ல, என்னை நம்பி வந்திருக்கிறல்ல, இந்த கால வேளையில் என்னை நம்பி தானே நீ ஜெபம் பண்ணின, அந்த ஜெபத்திற்கு நான் பதில் கொடுக்கிறேன். சங்கீதம் 5:11 வாசிக்கும்போது, உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கம்பீரிப்பார்களாக, நீர் அவர்களை காப்பாற்றுகிறீர். எனக்கு அன்பானவர்களே, தேவனை நம்பி வந்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் தேவன் சந்தோஷத்தை கொடுக்கிறார். காரணம், கர்த்தர் அவர்களை காப்பாற்றுகிறார். இந்த கால வேளையில் தேவனை நம்பி வந்திருக்கிற எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை ரட்சிக்கும்படி உனக்கு நான் ஆதரவாய் இருப்பேன், உன்னை காப்பாற்றும்படி நான் உனக்கு ஆதரவாய் இருப்பேன். நல்ல கவனிங்க. 1 சாமுவேல் 17:45 தாவீது பெலிஸ்தீனை நோக்கி சொல்லுகிறார், நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு கேடகத்தோடு என்னிடத்தில் வருகிற, நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலனுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். பெலிஸ்தீன் அன்னைக்கு அவனுடைய பட்டயத்தை, அவனுடைய ஈட்டியை, அவனுடைய கேடகத்தை அவன் நம்பி நிற்கிறான். ஆனால் தாவீதோ தேவனை நம்பியிருந்தாங்க. தேவனை நம்பியிருந்த தாவீது
பெலிஸ்தியனை வீழ்த்தினான். இன்றைக்கி நான் சொல்லுவேன், உங்களுக்கு முன்பாக ஏதோ ஒரு பெலிஸ்தியன் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். அவனுக்கு முன்பாக நிற்கிற நீங்கள் தைரியமாக நம்பி நில்லுங்க. சேனைகளின் கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். உங்களை காப்பாற்றும்படி, உங்களை விடுவிக்கும்படி நீங்கள் இன்றைக்கி என்ன ஜெபித்தீங்களோ அந்த காரியம் நடக்குங்க. ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, இந்த கால வேளையில் உம்மை நோக்கி ஜெபித்த ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறப்பா. அவர்களுடைய தேவைகளை நீர் சந்திக்கிறீர், அவர்களை நீர் காப்பாற்றுகிறீர். அவருடைய ஜெபம் இன்றைக்கு கேட்கப்படுகிறது. அவர்கள் உம்மை நம்பி வந்திருக்கிறார்கள். நீர் அவர்களை வெட்கப்படுத்துவதில்லை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.